ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங்கை வந்து ஃப்ரீலான்ஸாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்றது தெளிவாக புரியும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வீடியோ எடிட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீலான்ஸாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ வீடியோ எடிட்டிங்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் A to Z எல்லாமே கற்றுருக்கணும் அந்த வீடியோ எடிட்டிங்கில். ஸோ வீடியோ எடிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செம்மையாக வந்து எடிட் பண்ண தெரியும். நான் எல்லா வீடியோவும் எடிட் பண்ணிடுவேன், லாங் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோ, எல்லா வீடியோ எடிட் பண்ணிடுவேன் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எடிட்டிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ரீலான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸில் நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடிட்டிங்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். எடிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ, லாங் வீடியோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரிக்கு தான் எந்த ஒரு வீடியோ பார்த்தாவே ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ கரெக்டான இடத்துல வந்து டிரான்சிஷன் யூஸ் பண்ணணும், கரெக்டான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வீடியோ எடிட் பண்ணுற மாதிரிக்கே நம்ம பழகிருக்கணும். அதே மாதிரி வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஓகேவா? ஃப்ரீலான்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரில் தான் பண்ணணும், அந்த சாஃப்ட்வேரில் தான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் வந்து தெரியுமோ, எதில் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணுவீங்களோ, ஸோ அந்த மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் தெரியுமோ அதில் வந்து நீங்கள் பண்ணி கொடுத்தா போதும். கிளைண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதான் எதிர்பார்ப்பாங்க. அதுக்குன்னு நான் ஃபோன்லலாம் பண்ணுவேன், ஃபோனில் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படிலாம் இல்லை. ஃபோன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. லேப்டாப்பில் வந்து நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் வேணால் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சில கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரிக்கு வரணும், இந்த மாதிரிக்கு வரணும் பண்ணுவாங்க. சில கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரிக்கு இருந்தால் போதும், நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு தகுந்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து மேட்ரு. ஓகேவா? சில கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க ப்ரீமியர் ப்ரோவில் தான் எடிட் பண்ணணுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் ப்ரீமியர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ நார்மலாக நான் ஒரு ஃபிலிமராக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம அதில் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. மூணாவது பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடிட்டிங் வந்து ஃப்ரீலான்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கிளைண்ட் கிடைக்கணும். ஸோ கிளைண்ட் கிடைச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா தான் அப்ரோச் பண்ணணும். இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் லிங்க்டின், ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க, ஸோ இந்த மாதிரிக்கு யாராவது வந்து யூடியூப் சேனல் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா பிகினர்ஸ், அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண தெரியாது. அந்த மாதிரிக்கு ஆளுகள்லாம் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். அப்படி அப்ரோச் பண்ணி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை வந்து கஷ்டப்பட்டு பிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை பிடிச்சிட்டோம்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளைண்ட் வந்து அவங்க மூலமா வர வாய்ப்பு இருக்கு. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் செகண்ட் கிளைண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளா கொஞ்சம் அப்ரோச் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்ஸா இப்போ ஒரு 5 கிளைண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களா வந்து அவங்ககிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி கேப்புன்னு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிடிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்குனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்லாம் சொல்லிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியான ரேட்டில் நம்ம சொன்னாதான், மற்றவங்களோட நம்ம கம்மியாக சொன்னாதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கொடுப்பாங்க, ஆர்டர் கொடுப்பாங்க. சில கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுப்பாங்க. சில பேர் வந்து எனக்கு இந்த ஒரு வீடியோ மட்டும் பண்ணி கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து அதிகமான ரேட்டு சொல்லிடாம கம்மியான ரேட்ல வந்து சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க வந்து உங்களையும் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வேற ஆள் யாராவது கேட்டா கூட உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து ஸ்டார்டிங்ல வந்து காசு வந்து கொஞ்சம் கம்மியாவே வாங்க. ஓகேவா? 4வது டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கிளைண்ட் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கேட்குற டயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நம்ம அவங்க சொல்ற டயத்துக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளை தேடி அவங்க வருவாங்க. இல்லப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு பண்ண முடியாது, கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. ஸோ அதனால வந்து நீங்க அவங்க சொல்ற டயத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட தான் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து டைமிங் ரொம்ப முக்கியம் பிகில் இந்த ஃப்ரீலான்ஸ்ல.
ஸோ டைமிங்கை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆர்டர் கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பே பண்ற அமௌண்ட்டும் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டைமிங் ரொம்ப முக்கியம் இந்த ஃப்ரீலான்ஸ்ல. ஸோ உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்குன்னா அதை டக்குன்னு முடிச்சுட்டு நீங்க அவங்க கிளைண்ட்டுக்கு வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 5வது டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஃப்ரீலான்ஸா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன வீடியோ என்ன ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க, அதை நம்ம எப்படி எடிட் பண்ணணும், ஸோ இதுல வந்து நான் அதை யூஸ் பண்ணலாமா இது யூஸ் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் வந்து அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை வந்து கேட்டுக்கங்க. கேட்டுட்டு நீங்க எடிட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க பண்றது அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரிக்கு பண்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஸோ சொல்லிட்டு எடிட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ நீங்க எடிட் பண்ணிட்டு அவங்களுக்கு அனுப்புங்க. அந்த ப்ராஜெக்டை மட்டும் நீங்க டெலிட் பண்ணிடக்கூடாது. ஸோ நீங்க எடிட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புங்க. ஸோ அவங்க ஓகே பண்ணிட்டாங்கன்னா ஓகே இல்லாட்டி நீங்க திரும்ப வந்து அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓகே சொல்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து டெலிட் பண்ணிடக்கூடாது. ப்ராஜெக்ட் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அவங்களோட ஒர்க் ஃபுல்லாமே போயிடும். ஸோ அதனால வந்து ப்ராஜெக்ட் மட்டும் டெலிட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதையும் வந்து மனசுல வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனல் டிப் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஃப்ரீலான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு புதுசா ஒரு கிளைண்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னா, ரேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வீடியோவுக்கு ஒரு 500 ரூபா அந்த மாதிரிக்கு வாங்க. ஓகேவா? ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபா, லாங் வீடியோவுக்கு ஒரு 500 ரூபான்ற மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட். இதுக்கு மேல நீங்க குறைக்க முடிஞ்சா கூட குறைச்சிருங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க குறைக்கிறீங்களோ அந்த கிளைண்ட் வந்து அடுத்த டைம் உங்ககிட்ட வருவாங்க. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சே நீங்க பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு குறைச்சு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ரேட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட்ட வந்து நீங்க சொல்லிருங்க, இந்த மாதிரிக்கு தாங்க அமௌண்ட் இவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரிக்கு நீங்க சொல்லி பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையான கிளைண்ட்டுக்கு பண்ணுங்க. சில பேர் வந்து எடிட் பண்ணி வாங்கிட்டாங்கன்னா காசு அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பே பண்ண சொல்லுங்க. பே பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வீடியோ அனுப்புங்க. அந்த மாதிரிக்கு வந்து பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா தான் இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்வே ஆக முடியும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையான கிளைண்ட்டு நீங்க ஆர்டர் வாங்கி பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரீலான்ஸ் வந்து வீடியோ எடிட்டிங்ல பண்ண போறீங்கன்னா இந்த டாபிக்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ண ட்ரிப்ஸ். ஓகேவா? நான் வந்து பாத்தீங்கன்னா நானும் பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் தான் பண்ணிக்கிருக்கேன். ஸோ ரொம்ப அதிகமா பண்றது இல்லை, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸோ எனக்கு இந்த ஃப்ரீலான்ஸை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எடிட்டிங் வந்து ஃப்ரீலான்ஸா ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணிருங்க. மறக்காம நம்மளோட மாடர்ன் டெக் ட்விட்டர் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நம்மகிட்ட இன்னொரு சேனல் இருக்கு, தமிழ் எலக்ட்ரிக்கல் லெக்சர்னு. ஸோ அந்த சேனல்லையும் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டா கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.